ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல இந்த பெரிய பர்த்தன்ல இருந்தே ஆரம்பிக்கலாங்க. இது சாதம் தான் நினைப்பீங்க. ஆனா இது சாதம் இல்லைங்க. ஸ்நாக்ஸ்க்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேர்க்கடலை வேக வச்சு வச்சிருக்கிறேங்க. நல்லா ஆவி பறக்க இருக்கு பாருங்க. சுட சுட வேர்க்கடலைங்க. அடுத்ததா வாங்க, முட்டை, தக்காளி எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு தொக்கு மாரி செஞ்சுட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க இது சாப்பிடுறதுக்கு. அடுத்ததா சூப்பர் சாஃப்ட்டான பூரி செஞ்சு வச்சிருக்கிறேங்க. பூரி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூரி செஞ்சு வச்சிருக்கிறேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேங்க. நேத்து வந்து சுட சுட பூரியும், மட்டன் குழம்பும் வச்சு சூப்பரா வந்து லைவ் சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படியே வாங்க, இது வந்து முட்டை எல்லாம் போடாம தக்காளி தொக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வெறும் முட்டை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான சட்னிங்க. இது வந்து அம்மா கையிலேயே அரைச்ச வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்ட சட்னி. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த சட்னி. குட்டீஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து தோசைக்காக செஞ்சு கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தோசையும் சட்னி அதுக்கப்புறமா தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா பூரி தாங்க. சாதம்லாம் இன்னைக்கு செய்யலைங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிடலாங்க. தக்காளி தொக்கு தாங்க வச்சுக்க போறேன். இந்த பூரிக்கும் தக்காளி தொக்குக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து நேத்தே பூரி செஞ்சதுனால ஸ்கூலுக்கும் பாத்தீங்கன்னா பூரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பூரி செஞ்சுட்டாங்க. பாருங்க தக்காளி தொக்கு ஆளுக்கு ஒரு ஒரு முட்டை வந்து போட்டு வச்சுக்கிறேன். அது வந்து பூவர்ஸோட பாக்ஸ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சரணையோட பாக்ஸ். சரணாலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முட்டை வச்சுக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. இந்த பூண்டும் தக்காளி தொக்குக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கறி குழம்போட எனக்கு தக்காளி தொக்கு இருந்தா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பூரி சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா கவினோட பாக்ஸ்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி தொக்கு போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பூரி போட்டு வச்சுக்கலாங்க. இது வந்து நித்திஷோட பாக்ஸ் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து இன்னைக்கு அன்சிகாவோட பாக்ஸுங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க சமைச்சேன். ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்களோட வீட்ல இதே போல வந்து சமைச்சு பாருங்க. ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையல் செய் சேனல்ல இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க. பார்த்து தக்காளி தொக்கு வந்து செஞ்சு பாருங்க. தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா கடைய வேண்டியதே இல்லைங்க. நல்லா குட்டியா கட் பண்ணிட்டு அப்படியே வந்து எண்ணெயிலே வதக்கி செய்யறது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும்னு சொல்லி மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. குட்டீஸ்க்கும் பாத்தீங்கன்னா பூரினா ரொம்ப பிடிக்கும். மைதா மாவு வச்சுதாங்க செஞ்சிருக்கிறேன். நான் எப்பயாவது ஒரு டைம் தான் செய்வோம். ஆனாலும் வந்து சூப்பரா திருப்தியா வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பூவர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாவே வைக்க சொன்னாங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்து போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததான் வந்து சரண்யாவோட பாக்ஸ்ங்க. தக்காளி தொக்குக்கும் பூரிக்கும் வேற லெவல் இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்களோட வீட்ல கண்டிப்பா வந்து தக்காளி தொக்கும் பூரி வந்து செஞ்சு பாருங்க. இது வந்து சரண்யாவோட பாக்ஸும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பூரி செஞ்சா இது போல வந்து குட்டியா வந்து கிச்சி வச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு மதிய டைம்ல வந்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதனால நம்ம குட்டியே நம்ம பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு சாப்பிடறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஏத்ததா இருக்கும். அதனால நான் எப்பவுமே வந்து பூரி செஞ்சா சப்பாத்தி செஞ்சாலும் இது போல வந்து குட்டியா வந்து பிச்சு வச்சிருவேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பூரி. இப்போ வந்து நல்லா வந்து உப்பு போட்டு மாவு பிசையுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு சுடுதண்ணி நல்லா வெது வெதுப்பான சுடுதண்ணி போட்டு நம்ம மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வைக்கணுங்க. ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நேத்தே வந்து அம்மா மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. நாளைக்கு பூரி குட்டீஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால. அதனால இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கவினுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறாங்க. ஏன்னா தினேஷும் கவினும் ஒரே கிளாஸ் தான். அதனால அவங்க 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அதனால இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். லாஸ்டா பாத்தீங்கன்னா நித்திஷோட பாக்ஸ்ங்க. நித்திஷ்க்கும் பாத்தீங்கன்னா பூரினா ரொம்ப பிடிக்கும். அவன் சாதம் தாங்க சாப்பிடுவான். இட்லி, தோசை, சப்பாத்தி எது செஞ்சாலும் சாதம் இல்லைன்னா அவனுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூரின்றதுனால அவனும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். இப்படிதாங்க வச்சுக்க போறேன்.
அவ்வளவுதான்ப்பா. சூப்பரா வந்து பூரிய வந்து வச்சுட்டாங்க. அவ்வளவுதான்ப்பா. இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். குட்டீஸோட லஞ்சுக்கு வந்து பூரியும், முட்டை தக்காளி தொக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி செய்யணுங்க. இட்லி அப்படி இல்லைன்னா தோசை சாப்பிடும்போது செஞ்சுக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சாச்சு. முட்டை வந்து தக்காளி தொக்கு போட்டா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கேன். சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை வேக வச்சு வச்சுட்டாங்க. இதை கீழே எடுத்துட்டு போயிட்டு புடிச்சு நம்ம பாக்ஸ்ல போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய்ய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.